எங்க கடலுக்கா சண்டை கட்டத்துல கூட நாங்க இதை சிறப்பா இப்படியே செய்து கொண்டிருந்தோம். படகு சேவை இல்லாம இல்ல நன்றி 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 சந்தோஷம். 45 வருஷமாச்சு வந்தது சரிக்கும் கவலவா பயப்படாதவா. கடல் அந்தோணியார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். எக்கச்சக்க மக்கள் வர வர திருவிழா கோலம். ஜப்பான் இப்போ நிற்கிறதுக்கு இடமே இல்லைன்னா சொல்லலாம், அவ்வளோ மக்கள். இந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்தோணியார் கோயில், அதை சுற்றி பாருங்க. உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்க தெரியல எங்களுக்கு இவ்வளவு சன நிற்குதுண்டு, இவ்வளவு படகு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் பாஷவூர் பகுதியில் பாஷவூர் அந்தோணியார் கோயிலுக்கு முன்னால் தான் நிற்கிறோம். என்னதுக்காக வந்துருக்கிறோம்? இன்றைக்கு வந்து பாஷூர் அந்தோணியார் கோயில் பெருநாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1ஆம் தேதி கொடியேற்றி எங்கள் கொடியேற்றம் நடக்கும். 2ஆம் தேதி வரவேற்பு பெருநாள் ஒன்று இருக்குது. இந்த 3ஆம் தேதி கடலில் இருக்கிற அந்தோணியார் பெருநாள் செய்ய போகிறோம். அதான் கூடுதலாக எல்லாருமே இந்த தேவாலயங்கள் திருவிழாக்கள் எல்லாருமே வந்து இந்த கோயில் ஆலயங்களில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் வந்து கடலுக்கு நடுவில் ஒரு அந்தோணியார் கோயில் இருக்குது. அந்த அந்தோணியார் கோயில் திருவிழா பூஜை நடக்க போகுது. போகிற எல்லாருமே வந்து படகுல தான் போய் அதில் குளித்து, கூடுதலாக அந்த கோயிலை சுற்றியே படகுகள் எல்லாம் நீக்கும். இது ஒவ்வொரு வருஷம் இங்க நடந்துட்டு ஒரு வருஷம் 3ஆம் தேதி தொடங்கும். அதான் ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த திருவிழா நடைபெறது. ஆனால் கூடுதலான மக்களுக்கு தெரியாது. நானே வந்து இன்றைக்கு தான் அந்த தேவாலயத்துக்கு போகிறேன். கூடுதலாக இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் அழைச்சிருந்தவ வாங்க அண்டு இந்த பங்கால. அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த பாஷவூர் கடல் அந்தோணியார்ன்ற திருவிழா என்ன மாதிரி நடக்குதுன்னு எல்லாருக்கும் காட்ட போகிறோம் முதல் முறையாக. காட்டும். இப்போ அந்தோணியார் கோயில் கொடியேற்றமும் தொடங்கிட்டேன். கொடியெல்லாம் மாறிட்டு இப்போ இதில் இருந்து வந்து நாங்கள் படகுல தான் போகணும். கோயிலுக்கு போயிலையா? ஏண்ட கோயிலுக்கு போயிலையா? கடலுக்குள்ள இல்லை போகணும். நடந்து போறியா? பாப்போம். என்னையும் கூட்டிகிட்டு போறியா? பாஷவூர் அந்தோணியார் கோயிலால் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிற்பகுதியில் இருந்தால் இந்த படகுகள் எல்லாம் நிற்கும். போகிறதுக்கு படகுகள் எல்லாம் ஆயத்தமாக நிற்கும். அந்த படகுகளில் ஏறித்தான் நாங்கள் இந்த கடல் அந்தோணியார் கோயிலுக்கு போகணும். இதில் பாஷவூர் பகுதியை பார்த்து கொண்டு வாங்க எப்படி இருக்குன்னு. இதில் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை இருக்குது. அவருடைய பிறந்தநாள் வந்து வருடம் இதில் சிறப்பாக செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா கணக்கு படகுகள் நிற்கிது. இங்கால இருந்தால் நாங்கள் ஏற வேண்டியிருக்கு. இந்த மீன் சந்தை பாஷவூர் மீன் சந்தைக்கு வந்துடும். இந்த பகுதியில நான் வந்து படகுல அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்தோணியார் கோயிலுக்கு போவோம். கூடுதலாக இந்த சந்தைக்கு நான் ஒரு காலம் வரைக்கும் பரபரப்பாக மீன்கள் எல்லாம் விட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த படகுல போகிறதுக்காண்டி மட்டும் வந்திருக்கிறேன். வெறிச்சோடி போயிருக்கு. இதில் இருந்தால் எல்லாருமே வந்து ஏறுறதுக்கு வந்து கொண்டிருக்கணும். சின்ன படியங்களுக்கு இதெல்லாம் ஜக்கெட் எல்லாம் போட்டிருக்கும். எங்க ஜக்கெட் எல்லாம் போட்டு வெளிக்கிட்டீங்க? எங்க போ கடலுக்கா? கடல்ல என்ன பார்க்க போறீங்க? கோயிலுக்கா போறீங்க? சரி சரியா. நீங்க ஜாக்கெட் போடல இல்லையே? நாங்களும் மாறோம் என்ன சரியா. நீங்க என்ன எல்லாரும் முறை இதோட நீங்க தான் கோயில் காட்டினாங்க. ஆரம்பம் 90ஆம் ஆண்டு கட்டுனாங்க கோஷி தண்டபோல் கோஷி. என்னதால அதை கட்டணும் இப்படி என்று தோணினாங்க. நாங்கள் அதுல சும்மா போய் நின்றா போல எங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்று வந்துட்டு இதுல ஒரு சிறுவம் ஒன்று கட்டி வைக்கணும். எங்களோட பங்கு தந்தையோட வந்து தொடர்புள்ள அவர் சொல்ல நல்ல விஷயம். அவர் சொன்னார் எங்களை இந்த வனத்தந்தோணியார், அவர் கடல் மீனை வரவழைத்தவர். அதனாடி அவருடைய வரவழைத்த மாதிரி தான் அந்தோணியார், வனத்தந்தோணியார் அதில் வைக்கணும். எங்களுக்கு
பிரான்சிஸ் பாதர் அவர் இறந்துட்டார். அவர் தான் 90ஆம் ஆண்டு எங்களுக்கு இந்த பிளான் சொல்லி அவருக்கு உதவியாக இருந்தவர் கிளிஃபாதர். அவர் தான் எங்களோட கோஷ்டிக்கு ஒரு மெயினாக. அப்போ நாங்கள் உடனே அவர் சொன்னார் என்ன விட பெரிய ஆளோட வந்து பிரான்சிஸ் பாதரோட கதை என்ன அவரோட நாங்கள் கதைக்கு அவர் சொன்னார் ஒரு நல்ல விஷயம். ஆனால் வையுங்க வனத்தந்தோனியார். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற இதாக செய்யுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரேன். அதோட சிறப்பாக எங்களோட தோழர்கள் கொஞ்சம் பேர் பொருளில் நிற்கிறாங்க. அவங்களும் எங்களுக்கு இங்கே உதவி செய்கிறவங்க. அப்போ நாங்கள் வெளியில் நிற்கிறாங்க. வார வருஷம் எங்களுக்கு 35வது ஆண்டு இது கோயில். இது வார வருஷங்களும் அதை இன்னும் கொஞ்சம் அவங்களும் வாரா எல்லாரும் வந்து சிறப்பாக செய்யறதுக்கு அவங்க வாரா. இப்போ செய்து வளமையாக செய்கிற மாதிரி நீங்கள் செய்து முடியுங்க. வார வருஷம் நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு சிறப்பாக செய்வோம். 35வது ஆண்டு இல்லை, அப்போ அதுக்காக செய்வோம்னு சொல்லி இப்போ நாங்கள் இதை செய்வோம். அவையிலெல்லாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அனுப்புனா நேரடியாக பார்த்து கேட்டேன். கூடுதலாக பார்க்க போனால் இந்த பாஷோர் பகுதியில் எல்லாருமே நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பினோம். வெயிலெல்லாம் வயசானாலும் அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. நண்பன்டா அதான் இதான் தான் இருக்கு. நல்ல ஃபெம்பலாக இருக்கு. வேண்டாம் சரி போமா, நீங்களும் பாருங்களா போடலாம். ரைட் ரைட் ரைட். ஆட்கள் வருவாங்க. எத்தனை மணிக்கு இப்போ பூசை நடைபெறும்? 5:30க்கு துவங்கும். இப்போ இந்த சேமால துவங்கிட்டு என்னமோ ஃபாதர் ஏற்றி கொண்டு போகணும்னா ரைட் ரைட். இப்போ மழை இப்போ இவ்வளோ நேரம் வந்து மழை பெஞ்சு வந்திருந்தது. எங்களுக்கு தெரியும் அவர் இந்த டைம்ல நிப்பாட்டுவாருன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவர் நிப்பாட்டிட்டு சரி சரி எங்களுக்கு தெரியும். காலமே எல்லாரும் கேட்கணும் எங்களோட டைமுக்கு அந்தோனியார் நிப்பாட்டுவாருன்ற மாதிரியே நிப்பாட்டிட்டேன். இக்கட்டான நிலையில இந்த சண்டை கட்டத்தில் கூட நாங்கள் இதை சிறப்பாக இப்படியே செய்து கொண்டிருந்தோம். ராணுவத்தில் கூட ஃபங்க்ஷன் எடுத்து இப்படியே கட்டி அந்த டைமுக்கு கரிய ஆக்களை கொண்டாடுற மாதிரி அவங்க சொல்லி 7 மணியோட உடுக்க சொல்லிடுவாங்க. அப்படி வருஷமும் தவறாமல் செய்தோம்னா பாருங்க. சரி சரி கட்டாயம் இன்னைக்கு பார்ப்போம். நாங்களும் முதல் முறையாக தான் வந்துக்கிறோம். பார்க்குறக்கு அவளாக இருக்கோம் பார்ப்போம். இல்லை உங்களோட பேரையும் சொல்லிவிடுங்க. வா. என்னுடைய பேர் செபனேசன். செபனேசன். உங்களோட பேர் சுரேஷ். உங்களோட பேர்? என்னுடைய பேர் நோபட். நோபட். நீங்கள் துரை அங்கால எல்லாரும் நண்பர்கள் இருக்கு. எல்லாரையும் பார்த்து இளமையா இல்ல இருக்கிறீங்க. எல்லாரும் இந்த படகுல போற எல்லாருமே இலவசம். படகு சேவை எல்லாமே இலவசம். சரி சரி. இதுல பாத்தீங்கன்னா குடும்பங்கள் படகுல போய் கொண்டீங்க பாருங்க. இப்படிதான் நாங்களும் படகுல போக வேண்டியிருக்கும். ஒரு படகு கொண்டே விட்டுட்டு திருப்ப வந்து கொண்டே இருக்கு. அடுத்தடுத்த ஆக்களை ஏற்றுறதுக்காண்டி இந்த மேசைகள் எல்லாம் கொண்டு போயின்னு பாருங்க. அங்கால பூஜைகளுக்கு முழுக்கமே வந்து படகுகள் தான். இந்த படகுகள் கூடுதலாக மீன்பிடிக்கு தான் பயன்படுத்துறது. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம். நல்லா நல்லா நன்றி நன்றி. கட்டாயம் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். பாஷூர்ல இருக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷம் இங்கே போயிட்டு வரீங்களா? 45 வருஷமாச்சு வந்தது. இந்த வெண்டை கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். சந்தோஷம். வந்து நிற்கிறபடியா? ஓகே 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 சரி. வந்து லண்டன்லேருந்து வந்துருக்கிறா. இன்றைக்கு இங்கே படகுல போகிற அக்காவுக்கு இதுதான் முதல் முறையா. வணக்கம். இப்போ தான் மக்கள் எல்லாருமே வந்து வந்தோன்றீங்க. நானும் போவா? இதில் போவா? நாங்களும் இதில் தான் போகிறோம். முன்னுக்காரவா இதில் இருக்க வாடா. நான் இருந்தா சரிக்கு மாட்டேன். ஓ கட்ட சரிக்கும் கவலவா? சரி சரி ஓகே. சரியா சரிக்கல தான். பயப்படாதவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்காலேயே மக்களுக்கு பேர் நிற்கணும் தர்றதுக்காண்டி. சர்வே போதா? கரையில இருந்து வெளிக்கிட்டு கடல்ல படகுல போய் கொண்டிருக்கிறோம். இந்த கடலுக்கு நடுவில் தான் அந்த அந்தோனியார் ஆலயம் இருக்கு. பஞ்சஸ்தபரியாயே சர்வஸ்ரீ
இப்போ நாங்கள் அந்த கடல் அந்தோணியார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிறிய ஒரு ஆலயம் தான். அதை சுற்றி மண்கள் போட்டிருக்கு. அதில் எக்கச்சக்க மக்கள்லாம் வெளியிலேருந்து பார்க்க தெரியல ஆக்கள் நிற்கணும்னா. ஆனால் இங்கே செபமாலை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் எல்லாரும் வந்து மொழிகை கொண்டிருக்கணும் வாக்கள். ரைட், இங்கே வந்த எல்லாரையும் வந்து இறக்கப்படுது. இதில் இந்த மண்கள்லாம் போட்டிக்கணும். சின்ன பொடியங்கள் எல்லாம் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. டே தாக்கலையாடா. இந்த கடல் அந்தோணியார் கோயிலை இன்றைக்கு தான் பல பேர் புதுசாக பார்ப்பீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குறைவான மக்கள்லாம் காணப்படணும். இன்னும் பூஜைக்கு வந்து நேரம் இருக்கிறபடியாக இனித்தான் அந்த ஆக்கள் வரவினோம். அடுத்தடுத்த படகுகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு. இனிதான் இந்த இடத்துல வந்து மக்கள் நிறைந்து காணப்படுவினோம். என்னடா பூஜையில் நிற்க குளிச்சு கொண்டு நிற்கிறீங்க? என்ன எத்தனை மணிக்கு வந்தனீங்க? 4 மணிலேருந்து இப்போ 1 மணித்தியாலமாக குளிச்சு கொண்டு இருக்கிறேன். காய்ச்சல் வேறாதா? காய்ச்சல் என்ன சந்தோஷ் கதைக்காதுன்றா தங்கச்சி. உங்களுக்கு என்ன பேர்? டிலக்ஸியா. அப்போ மிலக்ஸியா. ரைட். அடுத்தடுத்த வந்து இறக்கி விட்டு கொண்டே போயினோம். எவ்வளோ மக்கள் வந்துட்டோம் பாருங்க. நாங்கள் முதல்ல வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எக்கச்சக்க பேர் வந்துட்டோம். இன்னுமே வந்து ஒன்று தான் இருக்கணும். ஒரு பகுதியில் பூஜைகளுக்கான நடவடிக்கைகள் ஆயத்தங்கள் நடந்து கொண்டு கேட்க, இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் எல்லாம் வந்து நீராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்தோணியார் ஆலயத்தில் நிற்கிறோம். நாங்கள் வந்த தொடக்கத்தில் பெருசாக சனம் இல்லாமல் ஒரு கலகலப்பு இல்லாமல் இருந்தது. எக்கச்சக்க மக்கள் வர என்னென்னு சொல்கிறேன், இந்த இடம் இப்போ தான் அந்த திருவிழா கோலம் பூண்டுன்னு சொல்லி அப்படி வந்திருக்கு. உபகரணங்களை, வண்ணங்களை, வலைகளை, அனைத்து உபகரணங்களையும் கடல் வளத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நேரம் கிட்ட தான் எக்கச்சக்க மக்கள் பாருங்க. இதில் 4 படகு வந்து ஒரேடியாக வந்துடுறாங்க.
Where are you from? ஜப்பான். Japan. You are photographer. ஜப்பான்ல இருந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து நிற்கிறார் பாருங்க, ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கிறார். அப்படி இருக்கிறீங்க? வெளிநாட்டில் இருந்தால் வந்துருக்கீங்க? வெளிநாட்டில் இருந்தால் வந்துருக்கீங்க? இங்கே இருக்கிறீங்க? ரைட் ரைட். எப்போ வந்தீங்க? நேற்று தான். அப்பா சரி. திருவிழாக்காண்டி, அந்தோனியார் கோயிலுக்காண்டி அவன் என்னத்தான் ஒரு கலை ஒன்று கட்ட ஒரு வருஷம் வாரம். அதானே சந்தோஷம் என்ன ஊரில். சொல்லலாம் அது போத்த வச்சு என்னன்னு சொல்றேன். இந்த நாள் நீங்களே சொல்லுங்கள. லண்டன் சரி ஓகே சந்தோஷம். அண்ணா வந்து சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறார், வந்து காய்ச்சிட்டு போனார். நாங்கள் வரைக்க என்ன மாதிரி இந்த இடம் இருந்தால் இப்போ எப்படி மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிதாங்க. கோயிலை சுற்றிங்கால சுற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க படகுகள், உள்ளுக்குள்ளே ஆக்கள் நிற்கிற இடம் இல்லாமல் இந்த கடற்கரையிலேயே படகுலேயே வந்து அப்படி பார்வையிட்டு கொண்டு நிற்கணும். அதோட இன்னுமே வந்து மக்கள் வந்து கொண்டே தான் இருக்கணும். பாருங்கள், இந்த பூஜைகள் ஆரம்பமான பிறகு தான் மக்களை இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல உண்மையாக சொல்ல போனால் இப்போ நிற்கிறதுக்கு இடமே இல்லைன்னா சொல்லலாம், அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்திருக்கு. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கணக்க மக்கள் இந்த பாஷோர் அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு வளமையாகவே வருவினோம். அதே மாதிரி கணக்க பேரை நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரியும் இருந்தது. திருப்பலிகள் இங்கே முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்தோனியார் கோயில்ன்ற திருவிழாவை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள நின்றபடியாக வந்து எங்களுக்கு வெளியில் என்ன மாதிரி இருக்குமென்று காட்ட இயலாது. அதனால் வெளியில் அதை சுற்றி அந்த அமைப்புகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு காட்ட போடும். ஏன்னா வந்து சுற்றியே ஆக்கலாம். ஏன்டா உள்ளுக்கு வர இதில் விழிக்கிறீங்க? இவெல்லாம் நண்பர்கள் தான் இப்போ தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வந்து பாருங்க, இங்கே உள்ளுக்குள்ள தவிர இங்கால எவ்வளோ பேர் வந்து இங்கால படகுல நின்று பார்த்துருக்கிறோம். ஓகே, அதுதான் அந்த பகுதி தான் அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்தோனியார் கோயில். அதை சுற்றி பாருங்க எப்படி இருக்கண்டு. பாலதீவு போனான், பாலதீவு போகே இதே மாதிரி தான் சுற்றி எல்லாம் பொடியங்கள் எல்லாம் நின்று நல்ல பண்ணா இருந்தாங்க.
பாருங்க எவ்வளவு மக்கள் உண்டு. உள்ளுக்குள்ளேருந்து பார்க்க தெரியல எங்களுக்கு இவ்வளவு சனம் நிற்குதுண்டு, இவ்வளவு படகு. அப்படியோ நாங்கள் இந்த படகுல போய் அப்படியோ சுற்றி ரவுண்ட் அடித்து உங்களுக்கு காட்ட போகிறோமே. எங்களை அப்படியோ இருக்கணும் மக்கச்சக்க பேர். சிலவா போடுமா, சிலவா போடு. ரைட், ஓகே. இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த படகுகளில் மக்கள் நின்று கொண்டே இருக்கணும். கண்ணு வந்தாலும் தட்டா அது இவ்வளோ மட்டும் தண்ணி. இதில் படகு ஓட்டுறதை வந்து பார்த்து கொள்ள தான் வேணும். ஏன்னா வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாமே இந்த ஓரினம் அதையும் பார்த்து கவனமாக தான் நான் அங்கே எல்லாம் ஓரினம். 34 வருஷம் ஜெயிச்சுல. 34 வருஷம் கட்டி 34 வருஷம் சர்வீஸா? அவரு பின்னத்திலே வாங்க. எப்பயாவது இப்படி இந்த திருவிழா நடக்காம விட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கா? ஒவ்வொரு வருஷம் நடக்கும். என்ன நடந்தாலும் நடந்த ஒன்று தான் இருக்கும். அந்த டைமுக்கு தண்ணி பெருகும். ரைட். இந்த பின்னைய டைம் வந்து தண்ணி பெருகி கொண்டா இருக்கும். அதுக்கான தண்ணி இல்லாமல் போகாது. நான் கூட இந்த இதால் போயிருக்கேன் இந்த படகுகள்லாம். ஆனால் இந்தளவு மக்கள் நிற்கக்கூடிய இடம் இதில் இருக்குமென்று தெரியல. அவ்வளவு இதாக இருக்கு. நம்ப மாட்டாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. அதான் அதான் இவ்வளவு படகுகள் வேறுங்க இங்கால. இந்த படகுல எல்லாம் வந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு குடும்பமாக வந்துருக்கு. ஒரே சமயம் கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்தோணியார் கோயிலை சுற்றி நாங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம். திருப்பலி எல்லாம் முடிச்சுட்டு அருட்தந்தையெல்லாம் போயிட்டோம். பாருங்க எவ்வளவு மக்கள் வந்திருக்கணும். உள்ளுக்குள்ள நிற்க கூட எங்களுக்கு தெரியல இவ்வளவு மக்கள் நிற்கணும்ட்டு. இங்கே பகுதியிலெல்லாம் சுற்றி எல்லாம் பாருங்க படகுல வந்த மக்கள் எல்லாருமே படகுல தான் நிற்கணும். இப்போ திருப்பலி முடிவடைந்த பிறகு பல பேர் வந்து அப்படி போய்கொண்டே இருக்கணும். ஓ ஓடா பூஜைகள் எல்லாம் பார்த்துட்டு விடை பெறினோம். கொஞ்சம் பேர் நாங்கள் ஒருக்கா போட்டில் அதை மட்டும் போயிட்டு திருப்பி ஒருக்கா வந்துட்டு தான் போவோம். தரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நான் இதில் நிற்கிறேன். இப்போ நான் அசைய படம் அப்படியே சரிஞ்சு விட்டுருக்கு. விழப்போதோடு பயப்படுறோம்.
நாங்கள் போயிட்டு வந்தாலும் வந்து இப்போவும் மக்கள் எக்கச்சக்க மக்கள் வந்து ஆலயத்தை நோக்கி போய் கொண்டு தான் இருக்கணும். இதில் பாருங்க எவ்வளோ மக்கள் காத்திருக்கணும் திருப்பவுமே வந்து ஆலயத்துக்கு போகிறதுக்கான. கவனம் கவனம் ராங் ரைட் சரியாம்மா நன்றி. ஆமாண்ணா சரி இங்கே வேறுங்க நண்பர்கள் இங்கே சோடா குடிங்கிற மற்றது இங்கால இறங்கி போகிற எல்லாருக்குமே வந்து இங்கால குளிர்பானங்கள் கொடுத்து தான் அனுப்பினோம். நன்றி. இது காணும் 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 வேண்டாம் காணும் நம்ம வந்து எக்கச்சக்க பேர் போயினோம். ரைட் சோடாவை குடிப்போம். ரைட் தெரியுதோ தெரியுதோ. நாங்கள் போயிட்டு திருப்ப சுருவத்துக்கிட்ட போகிறோம் பாருங்க எவ்வளவு மக்கள்ன்ட்டு உங்களுக்கு பெரும்பாவே. ரைட் இன்னும் கணக்கு பேர் நின்று ஒன்று தான் இருக்கணும். என்னது படங்களில் பார்க்குற மாதிரி நிலத்தில் இருக்கிற வாழ்க்கையை விட கடலில் இருக்கிற வாழ்க்கை ஒரு அழகு தானே. இதான் என்ன தண்ணிக்குள்ளே பார்க்கணும் நீங்கள். தண்ணிக்குள்ளே எங்கட தொழில் வந்து வேறு வித்தியாசமே. அதாவது தண்ணிக்குள்ளே போனால் தான் மீன் பிடிக்கலாம். அப்புறம் மீனுக்கு மார்க்கெட்டும் கூட தான் இலங்கையில் உடன் மீன் எங்களை பாஷோர் மீன் இங்கே ஆமிக்காரனே பிரச்சனை படுவேன். இந்த மீனுக்கு அங்கேருந்து வராங்க. ரைட் 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 பாருங்க. பக்கத்தில் போட் இருக்கிறபடியாக அந்த போட்டோட இடிபட போயிட்டு இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய விபத்தை தடுத்திருக்கணும். பரபரப்பாக எல்லாரும் கரையை நோக்கி போகிறதுக்காண்டி இதில் காத்திருக்கணும். திருப்பலி எல்லாம் நிறைவடைந்துட்டு எல்லாருமே வந்து அந்தோணியாரை தரிசிட்டுட்டு போய் கொண்டிருக்கணும். இன்றைக்கு வந்து இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்தோணியார் கோயில் என்ன மாதிரி திருவிழாக்கள் நடைபெறுது, மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இதில் பங்கு பெறணும் வந்து பார்த்துருப்பீங்க. நானும் இன்றைக்கு முதல் முறையாக தான் இதில் கலந்து கொண்டேன். நான் இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து வந்து விடை பெற போகிறோம். ஓ எக்கட திருவிழா தானே. அப்ப நாங்க 1ஆம் தேதி வந்த நாங்க. ஓ இப்போ இனி நாங்க 22ஆம் தேதி எந்த சுவிஸ்லேருந்து வந்துக்கிறீங்க? ஓ சுவிஸ்லேருந்து வந்து இந்த திருவிழாக்கானே அந்தோணியார் கோயில் திருவிழாக்கானி மட்டும் பாருங்க. ஓ நாங்க பாசவராக்கள் தான். ரைட் ரைட் ரைட். நாங்க அந்தோணியார் கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷம் பாறோம். ரைட் ரைட். எப்பயுமே அது ஒரு சந்தோஷம் தானே ஊருக்கு வர்றது. நாங்க ஒவ்வொரு பெருநாளுக்கும் பாறோம். சந்தோஷம் சந்தோஷம். அப்படி வராத ஆக்கள் கணக்க பேர் இருப்பினா தானே அவைகளுக்கு அடிதான் இந்த வீடியோ எடுத்து விட்டுக்கிறோம். நிறைய பேர் எங்கட ஊராக்கள் இருக்கணும் தானே.
நானும் இன்றைக்கு இந்த இடத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன். இதால போய் பார்த்துக்கிறேன். நான் திருவிழாண்டு முதல்ல எங்களோட கோயில போட்டது நாங்க பார்த்தோம். நம்ம சுவிஸ்ல இருந்து ரைட் இப்போ இங்க வந்து பார்க்குறோம். சந்தோஷம் இல்லை உங்களோட ஓட்டங்கள் எல்லாம் சைக்கிள் ஓட்டங்கள் ஆட்டோவில் போன எல்லாம் பார்த்தோம் நாங்க. சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு தாங்க. நீங்கள் பார்க்குறாலும் நாங்களும் செய்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து வேறு நல்லா இருக்கு. சரி திருவிழாவில் சந்திப்போம். அப்போ சரி சரி பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த நாடுகள்லேருந்து எக்கச்சக்க மக்கள் இந்த இடத்துல வந்து நின்று கதைச்சதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அவன் கருத்துக்களையும் வந்து பகிர்ந்து கொண்டவை. சில பேர் வந்து காணொலிக்கு வேறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நாங்களும் வந்து விட்டுட்டோம். நாங்கள் இப்போ விடைபெறுவோம் இந்த இடத்துல இருந்து. ஃப்ரான்ஸ்லேருந்தா ரைட் திருவிழாக்காணி வந்துக்கிறீங்க. சரி சந்தோஷம். ரைட் நன்றி சார். திருவிழாக்கிஞ்சா நிற்பீங்க கட்டாயம் எப்பயாவது சந்திப்போம். ஐயா வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறார். வீடியோவில் பார்க்குறேன்னு சொன்னவர். எக்கச்சக்க மக்கள் வெளியேறின பாருங்க. இருட்டி கொண்டும் வந்துட்டு போகிறதுக்காண்டி வழிகிட்டுதான். பாய் சந்திப்போம். கட்டாயத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க போட்டுகள் நிற்கிறபடியாக வந்து போட்டுகள் இடிபடக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்குது. இதுலேருந்து போய்க்க ஸ்லோவாக எடுத்துகிட்டு தான் வழியில் எடுக்கணும். இப்போ நாங்கள் கரையை நோக்கி வந்துட்டோம். இடிக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது ஆய். சரிண்ணா வாரண்ணா சந்திப்போம். குடிப்போம். ரைட் ஓகே. இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கால சோடாக்கள் குளிர்பானங்கள் மற்றது இங்கால ஐஸ்கிரீம்கள் எல்லாம் குடிக்கணும்னு சொன்னவர். ஐஸ்கிரீம் இங்கால பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்து வந்துருக்கிறேன். இங்காலே மாதிரிங்க ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்து வந்துருக்கீங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் இந்த கரையில். இவ்வளோ காலத்தில் இருந்த முறை இந்த முறை நல்லா போகுது. பார்க்க தெரியும் தான் எப்படி போகுதுன்னு சொல்லி. அப்போ இந்த முறை அந்தோனியா கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த முறை ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் வார வருஷம் 175 வருஷம் எங்களோட கோயில். இப்போ 175 வருஷத்துக்கு இது வந்து ஆயத்தம் மாதிரி. அப்போ இதுக்கு ரெடி ஆகிற மாதிரி. இது வார வருஷம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இறங்கிடும். அப்போ இந்த வருஷம் காலம் வந்துக்கலாம். நீங்கள் பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் குளிர்பானங்கள் வச்சு பரிமாறிக்கொண்டிருக்கணும். இந்த இடத்துல எல்லாத்தையும் காட்சிப்படுத்திட்டு போகிறோம். எனக்குமே வந்து சந்தோஷமாக இருந்தது. 2 நாளுக்கு பிறகு இப்படி ஒரு திருவிழா பார்த்தது. அதோட அந்த இடத்துல நிற்க அது திரும்ப ஒரு தனியான ஒரு அமைதி தந்தது. நீங்களும் கணக்கு பேர் வராதாக்கள் பார்த்துருப்பீங்கள். அதோட திருப்பலி எல்லாம் முழுமையாக போட முடியாது. ஏன்னா வந்து நீண்ட நேரம் நடைபெற்றபடியாக திருப்பலிகள் பெருசாக எடுக்கலை. இருந்தாலும் அந்த சூழல் என்ன மாதிரி இருந்தது, அந்த மக்கள் இந்த ஒற்றுமை என்ன மாதிரி இருந்தது காட்டியிருப்பேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.